அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு சவுதியின் அழுத்தமும் காரணம் என்ன? வாஷிங்டன் போஸ்ட் இதழ் வெளியிட்டுள்ள செய்தியால் புதிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சவுதி மற்றும் இஸ்ரேல் தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அழுத்தம் அளித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, அதில் என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வந்தாலும் கூட இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த விவகாரத்தை பேசி தீர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இஸ்ரேல் முதலில் ஈரானை தாக்கியது. பின்னர் அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் இணைந்தது. இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள், உச்சபட்ச தலைவர் கமேனி, அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் அமெரிக்கா ஏன் தாக்குதல் நடத்தியது என்ற ஒரு தகவலை தற்பொழுது அமெரிக்காவினுடைய பிரபலமான வாஷிங்டன் போஸ்ட் இதழ் தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. அதாவது சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் இந்த அழுத்தம் காரணமாகவே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், அவரது வேண்டுகோளின் பேரிலேயே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாகவே வரலாற்று ரீதியாக சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த உறவு என்பது எப்பொழுதுமே சுமூகமாக இருந்தது கிடையாது. இரண்டு நாடுகளும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்திருந்தாலும், இரண்டு நாடுகளும் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட இரண்டு நாடுகளுக்கும் வரலாற்று ரீதியாகவே ஒரு சுமூகமான சூழல் இருந்தது கிடையாது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு நிலையில் வந்தது. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் யார் தலைமை தாங்குவது, யார் பெரிய நாடு என்ற ரீதியிலும், அதே போல இஸ்லாத்தினுடைய பிரிவான இரண்டு பிரிவுகளின் அடிப்படையிலும் இரண்டு நாடுகளுக்குமான அந்த மோதல் என்பது இருந்து வந்தது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த இரண்டு பிரிவும் கூட இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த நட்புறவு என்பது மோசமாக்கியது. மேலும் சவுதி அரேபியா என்பது எப்பொழுதுமே காலங்காலமாக அமெரிக்காவினுடைய ஒரு சார்பு நிலையை கொண்ட நாடு. அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரை ரஷ்யா மற்றும் சைனாவுடன் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கக்கூடிய நாடு. இந்த வகையில் பல்வேறு தளங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அந்த மோதல் என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது. 2016 ஆண்டில் இரண்டு நாடுகளும் தூதரக உறவை கூட முறித்துக் கொண்டது. பின்னர் சைனா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம்தான் 2023 ஆண்டு இரு நாடுகளும் மீண்டும் தூதரக ரீதியிலான உறவை தொடங்கின. இருப்பினும் கூட அந்த ஒரு பதற்றமான சூழலை தணிப்பதற்கு இரண்டு நாடுகளும் சவுதி அரேபியா ஈரான் இடையே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்ச்சியாக ஈரான் ஆதரவு அளித்து வந்தது. அவ்வாறு ஈரான் ஆதரவு அளிப்பதை சவுதி அரேபியா விரும்பவில்லை. இந்த நிலையில்தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு பதற்றமான சூழல் இருந்த நிலையில் சவுதி அரேபியா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றும்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த தாக்குதலை முன்னெடுத்து இருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.